சிஸ்டர் சொல்றாங்க பார்க்கல மிக்க சந்தோஷம். இதனால கூட கர்த்தருடைய வார்த்தை மட்டும் நான் சொல்லப்பட ஆசைப்படுகிறேன். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா, இந்த காலை வேலையில நீ என்ன பண்ணி எல்லாம் எழுந்து வேலைக்கு ஓடணும். ஏன் வேலைக்கு ஓடணும்? நான் சம்பாதிக்கணும். சம்பாதிச்சாதான் நான் வாழ்க்கையில முன்னேற முடியும், குடும்பத்தை ரன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சம்பாதிக்கணும்னு ஒரு மோட்டிவேஷன் ஓடும். வாழ்க்கையில நீங்க எதை சம்பாதிச்சாலும் பரவாயில்ல, பணம், பொருள், சொந்த பந்தங்கள், பிள்ளைங்க, ஃப்ரெண்ட்ஸ், எதை சம்பாதிச்சாலும் ஒரு விஷயத்த கண்டிப்பா வாழ்க்கையில சம்பாதிக்கணும். என்னன்னா புத்தியும் ஞானத்தை சம்பாதிக்கணும். அதான் சொல்லப்பட்டது. நேர வார்த்தைக்குள்ள போயிடலாம் வாங்க. இதனால சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, அதுல என்ன சொல்லப்பட்டதுன்னா, ஞானத்தை சம்பாதி, புத்தியை சம்பாதி, என் வாயின் வார்த்தைகளை மறவாமலும் விட்டு விலகாமலும் இரு அப்படின்னு சொல்லப்பட்டது. ஆமென். இதனால கூட நம்முடைய வாழ்க்கையில நிறைய விஷயம் சம்பாதிக்கிறோம். அதெல்லாம் பெருசு கிடையாது. ஞானத்தையும் புத்தியும் ஃபர்ஸ்ட் சம்பாதிக்க முடியும். அப்பதான் வாழ்க்கையில நம்ம முன்னேற முடியும். அதை வச்சு நிறைய காரியங்களை சம்பாதிக்க முடியும். அதனால அவருடைய வார்த்தைகளை நம்ம என்ன பண்ணணும்? மறவாமலும் விட்டு விலகாமலும் இருக்கணும். எதை ஒன்னா மறந்துடலாம், எதை ஒன்னா விட்டு விலகிடலாம். ஆனா கர்த்தருடைய வார்த்தையோ நீங்க மறவாமலும் விட்டு விலகாம இருக்கும் போது கர்த்தர் உங்களை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போய் விடுவார். சோ இந்த காலை வேளையில இந்த வார்த்தைகளை தேய்ச்சி நம்புறேன்.